வாழ்க்கைங்கிற பயணத்திலே கிறிஸ்து எப்போது நம்மோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அவரிடத்திலிருந்து புறப்படுகிற அளவற்ற ஐஸ்வர்யத்தால் நாம் நிரப்பப்படுவோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்களாக. எபேசியர் 3:8 கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை இன்னைக்கு பாருங்க. மனிதன் ஆஸ்தியை, அந்தஸ்தை, ஐஸ்வர்யத்தை, பொருளாதாரத்தை தேடுவதற்கு என்னென்னமோ முயற்சி பண்றான், கடினமா உழைக்கிறான். ஆனா பவுல் ரொம்ப சிம்பிளா சொல்றார், கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பவுல் ஆணித்தரமாக இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறார். என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து முதல் இடத்தில் இருக்க வேண்டும், முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். வாழ்க்கைங்கிற பயணத்திலே கிறிஸ்து எப்போது நம்மோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அவரிடத்திலிருந்து புறப்படுகிற அளவற்ற ஐஸ்வர்யத்தால் நாம் நிரப்பப்படுவோம். தேவ சமூகத்திலே காத்திருங்க. தேவன் உங்களுக்கென்று ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் வைத்திருக்கிறார். அது உங்களுக்குரியது என்றால் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும், பெற்றுக்கொள்வீர்கள். அவரை விட்டு விடாதீர்கள், அவரோடு இருங்க. அவர் கொடுக்கிற அளவற்ற ஐஸ்வர்யத்தால் நிரப்பப்படுங்க.